கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே தேவன் உங்களோடு இருந்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த நாளுக்குண்டான உயிருள்ள ஒரு ஜீவனோட ஒரு வார்த்தை நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 103:5 சொல்கிறது, கழுகுக்கு சமமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போலாகிறது. கழுகுக்கு உண்டான வயது திரும்ப வயது வாழ வயதாகிறது. அதாவது இப்போ நான் பறவைகளிலே மிக உயரமாக பறக்கக்கூடிய பறவை கழுகு பார்த்துக்கொள்ளுது. அந்த ஒரு உயரமான ஒரு உயர்வு எப்படி இருக்கிறதோ, எப்படி உயரமாக பறக்குதோ, அதே மாதிரி அதுக்குண்டான வயதையும் கொடுத்து கர்த்தர் உங்களை வாழாக்காமல் உங்களை தலையாக்க போகிறார், உங்களை கீழாக்க மேலையாக்க போகிறார். இந்த வசனம் என்ன சொல்லு, கழுகுக்கு சமமானமாய், அதாவது உன் வயது திரும்ப வாழ வயதாக மேலாகிறார். அதாவது நீங்கள் ஒருவேளை 50 வயதாக இருக்கலாம், திரும்ப வாழ வயது பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஒருவேளை நீங்கள் 60 வயதாக இருக்கலாம், திரும்ப வாழ வயதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஒருவேளை நீங்கள் 70 வயதாக இருக்கலாம், திரும்ப வாழ வயது பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஒருவேளை 80 வயதாக இருக்கலாம், திரும்ப வாழ வயது பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அல்லேலூயா. வாழ வயதுனா ஒரு 25 வயசு. அல்லேலூயா. வாழ்கிற வயசு. தேவன் அப்படிப்பட்ட வயதை கூட்டி கொடுக்க போகிறார். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் வயசாகி போயிட்டது, நான் இருக்க போகிறேன், எப்படி வருஷத்தை கடத்த போகிறேன் அப்படின்னு கலைஞர் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, கழுகுக்குண்டான திரும்ப வாழ வயதை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறார். அதனால் இந்த நாளிலே உங்கள் வயது வாழ வயதாக மாறப்போகிறது. சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கீங்களா? கர்த்தர் சரீரத்தில் இருக்கிற எலும்பெல்லாம் நினமல எலும்பாக மாற்றி உங்கள் ஆய்ச்சாக்களை பெருக பண்ணி உங்களுக்கு சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறாரு. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன், இந்த நாளிலே உங்களுக்கு வாழ வயதாக மாறுகிறது உங்கள் உடம்பு. உங்கள் உடம்புல சரீரத்திற்க பலவீனங்கள் மாறுகிறது. தைரியமாக இருங்க. உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசு மகாராஜாவை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கழுகுக்குண்டான சமமான வாழ வயதை திரும்ப கூட்டி கொடுப்பேன்னு சொன்ன என் அன்பு தெய்வமே இயேசு மகாராஜா, உங்களுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறதப்பா, உங்களுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறதப்பா, உங்களுடைய வார்த்தையில் உயிர் இருக்கிறதப்பா. இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் திரும்ப வாழ வயதை கூட்டி கொடுத்து ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணி ஆண்டவரை மலைமையில் இருக்கிற பட்டணமெல்லாம் உயர்த்தங்க தகப்பனே. ஆண்டவரை சரீரத்தில் இருக்கிற எலும்பெல்லாம் நினமுல எலும்பாய் மாறட்டும் ஐயா. யாரெல்லாம் பலவீனமாக இருக்காங்களோ அவங்க பலவீனங்கள் எல்லாம் முற்றிலும் மாறும்படியான ஒரு சுகமளிக்க வல்லமை உண்டாகும்படி இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன் தகப்பனே. பலவீனங்களை இயேசுவின் நாமத்தில் எடுத்துப்படும் தகப்பனே. பலவீனன் யாவரும் பலவான் என்று சொல்வானாக தகப்பனே. வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பி சொன்னீங்களே. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவருக்கும் யாருக்கு சரீரத்தில் எந்த பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனம் முற்றிலும் மாறுபடி சொல்கிறேன் தகப்பனே. ரக்க பக்கத்து சப்பலாரம் சுகமளிக்கு வல்லமை ஒவ்வொரு ஆளுகை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திரும்ப வாழ வயதை பெற்றுட்டீங்க. உற்சாகமாக இருங்க. தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா.